ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2B ஹீரோ எக்ஸோட 7th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எனக்கே தெரியுது ரொம்ப நாளாக வீடியோ போடலை. அது நான் காலேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால் அடுத்து ஒர்க்குக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் டைம் தேவைப்பட்டுச்சு யோசிக்கங்கிறத விட அடுத்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நான் அதுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணோம். என்னால் யூடியூப்பில் வீடியோ போட முடியல. அதுவும் ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால என்னடா பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருந்தேன். ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்குறீங்க கமெண்ட்டில். 3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ரோ இன்னும் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு. நான்லாம் சரி நீங்கள் மறந்துடுவீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருவீங்க, வேறு ஏதாவது சேனல் பார்ப்பீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அவர்லாம் 3 மாதமாக வேறு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இந்த அடுத்த எபிசோடுக்காக. ஸோ ப்ரோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபியூனரல் சீனை காட்டி ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப விளையாடும். இப்போ அந்த காலம் என்னோட பையனோட வாழ்க்கையிலையும் விளையாண்டுருச்சு. என் பையனுக்கு நடந்தது ஒரு நியாயமே இல்லை. விதி தப்பான ஒரு உயிரை எடுத்துருச்சு. இதுக்கு ஒரு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் அதை ஏற்க மாட்டேங்கிறாரு. யாங்சாங் அவங்க அப்பாட்ட போய் என்னை மன்னிச்சிருங்கிறான். நீ இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என் பையனோட சாவுக்கு ஒரு காரணமாக இருக்கன்னு நினச்சினா அதை பண்ணவனை போய் பழி வாங்குங்கிறாரு. என்னோட மன்னிப்பை கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நான் இங்கே அதுக்காக வரல, நான் வேற ஒரு ஃபேவர் கேட்க வந்திருக்கேங்கிறான். எனக்கு உங்கள் பையனை சுட்டவன் யாருங்கிறது தெரியுங்கிறான். அவன் கழுத்தில் ஒரு தழும்பு இருக்கும். அந்த தழும்பை நான் தான் ஒரு தடவை அவனுக்கு கொடுத்தேன். அப்படியே டைட்டில் சாங்கை போட்டு எபிசோட் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இவனை பார்க்க இவனோட க்ரஷ் வந்திருக்கா. இவனு சோகமாக உள்ளே போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி விஷயத்தை விசாரிக்க ஹீரோ கமிஷனில் நிறைய பேர் இருக்காங்க. நீ இதை தனியாக செய்யணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறா. எனக்கு அந்த கில்லர் யாருங்கிறது தெரியும். உன் தம்பியை கிட்னாப் பண்ணதில் ஒருத்தன் தான். அவன் நேரத்துக்கான ஜெயிலில் தான் இருக்கணும். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா என்னால் யாரையுமே நம்ப முடியலங்கிறான். நீ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறியான்னு கேட்குறா. என்னை மன்னிச்சிரு, நீ எனக்காக வருத்தப்படுறங்கிறது தெரியுது. இவனுக்கு ஒரு கால் வருது. எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குங்கிறான். இப்போ வெளியில் வர நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் விட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தான் உங்களோட உண்மையான டார்கெட்டா? தவறி தான் உங்கள் ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்களான்னு. அப்படியே பேக்ரவுண்டில் ஐ ஆஃப் ட்ரூத்தோட வாய்ஸ் அவர் கண்டினியூ ஆகுது. நான் என்னோட தனியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். அந்த 2 கிட்னாப்பர்ஸ் நீ சொன்னவங்க வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க. ஆனால் அது ஜஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதியிருக்க ஃபார்மாலிட்டிஸ் தான். அவங்க வெளில வந்து சுற்றுனதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. நான் அவங்களோட இடத்துலலாம் ஒரு கண்ணு வச்சுருக்கேன். அவங்க இன்னும் 1 வாரமாக எந்த மூவுமே பண்ணலைங்கிறாரு. அவன் ஒரு சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் இறந்து போயிருக்கணும். இன்னும் அந்த கில்லர்ஸ் வெளியில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ்லாம் கேட்குறாங்க. இவனை உங்களோட நியூ ஈசல்ங்கிற இந்த ஐடென்டிட்டிக்கு அது ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்குறாங்க. 34 வருஷமாக ஈசல்ங்கிறவன் ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட்டாக இருந்திருக்கான். என்னோட மிகப்பெரிய ரோல் மாடல்னா அவர் தான். உண்மைக்காகவும் ஜஸ்டிஸ்க்காகவும் நான் அவரை ஃபாலோ பண்ணி தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனால் உண்மை என்னன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு ஜஸ்டிஸ் இங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்கும், நான் எங்கேயும் போக விரும்பலை. நானே எனக்கான ஜஸ்டிஸை தேடிக்கிறேன். ஈசல், உன்னோட 34th ஆனிவர்சரி அன்னைக்கு நான் உனக்கு சேலஞ்ச் கூப்பிடுறேன். ஜெயிக்கிறவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். இதை கேட்ட பல ஈசல் ஆப்வியஸ்லி நான் வரலங்கிறான். அவனோட பிஎம் நீ கண்டிப்பாக இதுக்கு போய் தான் ஆகணுங்கிறான். உன்னோட ட்ரெஸ் வேல்யூ எல்லாமே அந்த பையன் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த டியூவில் நீ ஜெயிக்கிறது மூலியமாக அந்த ட்ரெஸ் வேல்யூ எல்லாம் உனக்கே திருப்பி வருங்கிறான். நான் இந்த ரேங்கிங்காகலாம் இந்த மாதிரி ஈஸால சுத்தலைங்கிறான். இது நான் ரேங்கிங்காக மட்டும் சொல்லலை, உன்னோட பேரும் இதில் அடி வாங்குதுங்கிறான். பார்த்தா சோஷியல் மீடியாஸ்லாம் பல ஈசல் மேலே தான் சந்தேகம் வருது. அதாவது இந்த மர்டருக்கு அவரும் ஒரு காரணமாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பல ஈசலுக்கும் புது ஈசலுக்கும் நடக்கிற சண்டைக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரோட ட்ரெஸ் வேல்யூ எல்லாமே டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் இருக்குது. அந்த பியும் அதே தான் சொல்கிறான். நமக்கு இன்னும் எத்தனை நாள் எத்தனை மாதம் இருக்குன்னு தெரியல. ஆனால் நீ இப்படி போனீன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஈசலுங்கிறது பெர்மனெண்ட்டாக அவனை விட்டு போயிடுங்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. செம்ம ஹார்டாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். இதை பார்த்தா அங்கிள் ராக்கோ, நீ சும்மா ஃபேன்சியான பஞ்சுக் பேக்லலாம் குத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனை தோக்கடிக்க முடியாதுங்கிறாரு. அந்த ஈசல் இவ்வளோ வருஷமாக ஃபீல்டில் இருந்ததுனால அவன்கிட்ட வந்து செம்மையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறாரு. ப்ளஸ் அவன்கிட்ட இருக்க டிஃபென்ஸ் மோட் அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அவர் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டாருன்னா இவனால் ஒரு பஞ்ச் கூட அவன் மேலே வைக்க முடியாதுங்கிறாரு. இல்லை, என்னால் அதை உடைக்க முடிஞ்சு தான் ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லைங்கிறான். அவர் அதை காட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அவரை அடித்து முடிச்சிடணுங்கிறான். அப்படி நீ பண்ணலாம், ஆனால் என்கிட்ட இன்னொரு நல்ல ஐடியா இருக்குங்கிறாரு ராக்கு. அவன் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணாதே பிரச்சனை. அவன் யூஸ் பண்ண முடியாத மாதிரி நம்ம அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டா அப்போ நீ அவனை ஈஸியாக அடிச்சிடலாங்கிறாரு. லைட்னிங் ஸ்லாஷ் அதுதான் அந்த பழைய ஈசலோட ஒரு மிகப்பெரிய மூவ், அதாவது சிக்னேச்சர் மூவ். அதை யூஸ் பண்ணுறப்ப அவனால் அவனோட ஷீல்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்க முடியாது. அது ரொம்ப ரிஸ்கியான மூவ். அதே தான் அவனை எதிர்பார்ப்பான். லைட்னிங் ஸ்லாஷ் ரொம்பவே டேமேஜ் ஏற்படுத்தும், ஆனால் அது அவனை ரொம்பவே வல்னரபிளாக வச்சுருக்கும். அதை மற்றவங்களோட அவருக்கு தான் அது நல்லாவே தெரியும் அதை பற்றி. அதனால தான் அவர் அந்த மூவை யூஸே பண்ண மாட்டேங்கிறாரு அந்த ஒரு ஃபைட்டுக்கு அப்புறங்கிறான். இதை பார்த்தா இவர் ரொம்பவே பயப்படுறா. இதை நீ வேறு ஏதாவது பண்ணி நிப்பாட்ட வேறு வழி இல்லையா? இது எல்லாமே ஒருவேளை அவங்களோட பிளானாக கூட இருக்கலாம்ல. அவங்க உன்னை காயப்படுத்தினாங்க, இப்போ நீ அவங்கள தேடி வருவேன்னு தெரிஞ்சு இதே தான் அவங்கள எதிர்பார்த்தா அப்போ நீ என்ன பண்ணுவ? நான் ஏற்கனவே என்னோட ஒரு ஃப்ரெண்டை இழந்துட்டேன், நான் ஒன்றையும் இழக்க விரும்பலைங்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம ராக்கும் நான் சும்மா ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அதை நீ கரெக்டாக பண்ணினா அவனோட டிஃபென்ஸ் அவன் ட்ராப் பண்ணிவிட்டு லைட்னிங் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவான். அப்படி அவன் அதை பண்ணுறப்ப நீ கரெக்டாக போய் அவனை அடிக்கணும். கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனாலும் நீ பார்பிக்யூ தாங்கிறாரு. நான் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கேன். நம்ம ஹீரோயின் அவங்க பேசி முடிச்சு சைக்கிள் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பஸ்ஸை பார்த்து நம்ம ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். சைக்கிள் உழுவுற மாதிரி போதும், ஆனால் நம்ம ஹீரோ பிடிச்சி நிப்பாட்டிடுறான். அப்போ பார்த்தா ஹீரோயின் இறுக்கி பிடிச்சிருக்கா. இதை பார்த்து இவங்க 2 பேரும் கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. எனக்கு நான் முத நாள் பார்த்தது ஞாபகம் இன்னும் இருக்குது.
அது நம்ம காலேஜோட ஃபர்ஸ்ட் டே செரிமனி. அன்னைக்கு நீ லேட்டா மட்டும் வரல, மழையில நனைஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஈரமா இருந்த. அப்ப டீச்சரும் கேட்டாங்க உனக்கு என்ன ஆச்சுன்னு. நாங்களும் எல்லாம் ஆர்வமா காத்துட்டு இருந்தோம் நீ என்ன சொல்லுவேன்னு. நான் வரப்ப லேட் ஆயிடுச்சுன்னு சிம்பிளா சொல்லிட்டேன். ஆனா அப்புறம் தான் நான் விசாரிக்க போனப்ப தெரிஞ்சது ஒரு பூனையை காப்பாற்ற போய் தான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு. எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஹீரோவா தான் உன்னை நினைச்சேன். அப்புறம் பார்த்தா நீ ஸ்டேஜில் ஏறி பெர்ஃபார்ம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட ஒரு ஹீரோவா. நீயா தான் இருந்த. அந்த ஹீரோங்கிறதுலாம் உன்னோட ஒரு ரோல் தான். உனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை நோக்கி நீ சண்டை போட்டுட்டு இருந்த. உனக்கு என்ன வேணுங்கிறத நோக்கி நீ போய்கிட்டு இருந்த. இப்போ நீ அதே மாதிரி ஹீரோ ஆகணும்னு தான் நினைக்கிறியான்னு சொல்லி கேட்குறா. எனக்கு புரியுது இப்போ நான் எதுக்குள்ளே போக போகிறேன்னு, அதாவது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியுதுங்கிறான். ஆனால் அதுதான் உனக்கு வேணுமான்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோ ஆமாங்கிறான். இதை கேட்டு அவளுமே கொஞ்சம் சோகமாகறா. எனக்கு பண்ண ப்ராமிஸை மறந்துட்டியான்னு சொல்லி அவள் லைட்டாக அழுவ ஆரம்பிக்கிறா. இல்லை நான் அதை மறக்கலை. என்னை இப்போ நிறைய மக்கள் நம்புகிறாங்க. அவங்க நம்பிக்கைக்காகவாவது நான் இதை பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனா மக்களுக்கு எல்லாம் ஈவில் தான் எப்பயுமே ஜெயிக்கும். நான் ஓடி போயிட்டேன்னு நினைப்பாங்கங்கிறான். இல்லை அதுக்கு பேர் ஓடி போகிறது இல்லைன்னு ஹீரோவும் அழுதுகிட்டே ஓடுறா. It's not running away. Touching. இப்போ இந்த 34th ஆனிவர்சரியுமே வருது. பழைய ஈசலுக்கும் புது ஈசலுக்கான ஷோ டவுன் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இவ்வளோ நேரம் 3Dயில் இந்த ஷோ இப்போ அப்படியே 2Dக்கு மாறுது. பழைய ஈசல்கிட்ட புதுசாக அப்கிரேட் ஆன கீர்ஸ்லாம் இருக்கலாம், ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனால் புது ஈசல்கிட்ட தான் மக்களோட நம்பிக்கை இருக்குங்கிறாங்க. அப்படியே நமக்கு இங்கே இன்னொரு ஈவெண்ட்டை காட்டுறாங்க. ஸோ இது என்ன ஈவெண்ட்டுன்னு நீங்களுமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. போன எபிசோட் ஃபுல்லாக நம்ம ஹீரோயினும் மாற்றி ட்ரை பண்ணிக்கிட்டாங்களே 2 டிக்கெட்டை கொடுக்கறதுக்கு. அந்த லக்கி சைனோட ஈவெண்ட் தான் இது. ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் நடக்குது. நம்ம ஹீரோ கூட அவனோட க்ரஷை இன்வைட் பண்ணணும்னு நினச்சிருப்பான். ஆனால் கடைசி வரைக்கும் அவனால் சொல்லியிருக்கவே முடியாது. அந்த ஈவெண்ட்டுக்கு நடுப்புற ஒரு பொண்ணு பாட்டு போடுறா. அப்படியே அந்த பாட்டை பேக்ரவுண்டில் ஓட விட்டுட்டு இங்கே ஃபைட் ஆரம்பிக்குது. இந்த ஃபைட்டெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் அப்படியே விஷுவல்ஸாகவே பார்த்துருங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஃபைட்டை பார்க்குறப்ப விஷுவல்ஸ் இல்லைன்னா அது காப்பிரைட்னால நான் எடுத்திருப்பேன். அந்த மொத்த ஈவெண்ட்லையுமே நம்ம ஹீரோயின் மட்டும் தான் சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. புது ஈசலில் என்ன பவர் வச்சு அட்டாக் பண்ணாலுமே அந்த டிஃபென்ஸ் இவனுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு. அவனால எதுவுமே பண்ண முடியல. பழைய ஈசல் அதே மாதிரி ஷார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக வச்சு சுற்றி அடிக்கிறான். குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி அந்த பிஓ இப்போ தான் கால் பண்ணுறாரு. நீ போதும் நார்மலாக அடிச்சது, உன்னோட அல்டிமேட் மூவ் யூஸ் பண்ணுங்கிறாரு. அதாவது மக்கள் எல்லாருமே நீ நார்மலாக சண்டை போகிறத எவ்வளோ தடவை பார்த்துருக்காங்க, அதனால உன்னோட அல்டிமேட் மூவை தான் பார்த்தது இல்லையா, அதனால உன்னை அதை யூஸ் பண்ண சொல்கிறாங்கிறான். இதை ஏற்கனவே அங்கிள் ராக் எதிர்பார்த்துருக்கான். நம்ம ஹீரோ கேட்குறான் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமேனு. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, போட்டியில் ஜெயிக்கிறது மட்டும் நீ பார்த்துக்கோங்கிறாரு. இப்போ தான் காட்டுறாங்க இவரோட கடை எல்லாத்தையுமே விற்று தான் இதை வாங்கியிருக்காரு. அதாவது நம்ம புது ஈசலுக்கான வெப்பன்ஸ் கீர்ஸ் எல்லாமே. இப்போ திரும்பி சண்டை ஆரம்பிக்குது. என்னதான் நம்ம ஹீரோ இப்பயும் ட்ரை பண்ணாலுமே அந்த டிஃபென்ஸை தாண்டி நம்ம ஹீரோவில் எதுவுமே பண்ண முடியல. அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த டிஃபென்ஸில் ஒரு கேப்பை பார்த்து அடிக்கிறான். அந்த ஷீல்டு லைட்டாக உடையுது. கரெக்டாக இதை வச்சு பல ஈசலை புது ஈசல் போட்டு அடிக்கிறான். ஆனாலுமே க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்லேயுமே பல ஈசலை இவனால் தோக்கடிக்கவே முடியல. அந்த டிஃபென்ஸில் இருக்க ஒரு சில ஷார்ப்பான பகுதியில் நம்ம ஹீரோட வயிற்றுல குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பல ஈசலோட மேனேஜருமே இதெல்லாம் பார்த்துட்டு கத்துறாரு, சீக்கிரம் அட்டாக் பண்ணு, நீ இப்போ ரொம்ப டிஃபென்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கான், உன் ஆடியன்ஸ் எல்லாருமே ஒன்று விட்டு போயிட்டே இருக்காங்கன்னு. இங்கே தான் அவன் ஒரு தப்பு பண்ணுறான். அவனோட மொத்த டிஃபென்ஸுமே எடுத்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான். வானத்தை பார்த்து அவனோட அல்டிமேட் மூவ் யூஸ் பண்ண நம்ம ஹீரோமே கரெக்டான சான்ஸை பார்த்து அவனோட எலக்ட்ரிசிட்டியை லோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கரெக்டாக அவனோட ஃபுல் சார்ஜை லோட் பண்ணி அடிக்கிறப்ப நம்ம ஹீரோமே அவன் பவர் யூஸ் பண்ணி முன்னாடி போகிறான். நான் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு தடவை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ தான் நமக்கு ஆக்சுவலாக அந்த கன் ஃபயரில் என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனை காப்பாற்றலன்னு சொல்லிட்டு தான் எலக்ட்ரிசிட்டி எடுத்து இவன் பவர் ஆன் பண்ணியிருப்பான். ஆனால் பின்னாடி இவன் க்ரஷ் சாங்சாவ்னு கூப்பிட்டுருப்பா. அப்போ ஒரு செகண்ட் இவன் யோசிச்சிருப்பான் அவன் இல்லாமல் இருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும்லன்னு. ஏன்னா அவன் இருந்தப்பெல்லாம் இவன் க்ரஷ் இவனை பார்க்கவே மாட்டா, அவனை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பா. அந்த ஒரு செகண்ட் அவன் யோசிச்சதுனால தான் இப்போ அவன் ஃப்ரெண்ட் அவன் கூட இல்லை. இப்போ அப்படியே இந்த பக்கம் நடக்கிற கான்சர்ட்டையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரையும் சார்ஜ் பண்ணி இப்போ அடிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் கான்சர்ட்டையும் காட்டுறாங்க. ஹீரோயின் கிளம்பிடுறா. இப்போ அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. இப்போ அப்படியே நமக்கு ஒரு சீனை காட்டுறாங்க. அங்கிள் ராக் அந்த டேபிள் அப்படி என்ன தான் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறான். ஏன்னா அங்கே உட்காரங்க எல்லாருமே கப்பலாக தான் வெளில போகிறாங்க. அந்த இடத்துக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக எதுவும் மேஜிக் பவர்லாம் இல்லை. இந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு நல்ல வியூ நல்ல லைட்டிங் இருக்க ஒரு இடம்னா அது அதுதான். என் சைடு நான் பண்ண வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான், டேபிளை செட் பண்ணி கரெக்டான வியூவை வைக்கிறது. இப்போ ஒரு வித்தியாசமான காஸ்டியூமில் இருந்த ராக்கா காட்டுறாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் இந்த மனுஷங்க எல்லாருமே ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்ஸுங்கிறான். ஒரு தடவை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி கொடுத்து இந்த கேம் எப்படி விளாட்ணும்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் படியே தான் அவங்க விளையாடுவாங்கங்கிறான்.
இப்பதான் ஆக்சுவலி அவனை யாருன்னே காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணதே அவன் தான். இவன்கிட்ட 0 ட்ரெஸ் வேல்யூ இருக்கு, இவனை இந்த காம்படிஷனுக்கே வேணான்னு. நம்ம ஹீரோ கொல்ல சொல்லி அந்த ஆள் அனுப்புனதே இவன் தான். அவனோட பிரதரை கடத்தி வச்சு இல்லை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அவனும் போய் கொன்று இருக்கான். ஆனாலுமே அவங்க பிரதர்ஸ் 2 பேருமே கொன்னுட்டான் இவனும். இப்போ இந்த பக்கம் அந்த ஸ்டேடியத்தை கட்டுறாங்க. மொத்த ஸ்டேடியமே உடஞ்சிருக்கு. அதுலேருந்து ஒரு ஸ்பார்க் அப்படியே வெளியில் வருது. இப்போ தான் ஹீரோ கமிஷனுமே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க 2 ஈசலோட ட்ரெஸ் வேல்யூஸுமே ஒன்றா மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு. அதாவது இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு ஈசல் இறந்து போயிட்டாருன்னு. இப்போ அந்த டாப் 10 ஹீரோஸ் இருக்க பில்டிங்கில் நம்ம ஈசலை காட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம அங்கிள் ராக்கையும் காட்டுறாங்க. அவரோட ஷாப்பை ரொம்ப நாளாக மூடி வச்சிருக்காரு. அங்கே இருக்கவங்களாம் பேசிட்டு போகிறாங்க. எதனால் இந்த கடை முடிச்சுன்னு தெரியல, ஆனால் இது ஒரு நல்ல கடையாக இருந்ததுன்னு. ஏன்னா இங்கேருந்து வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா, மேலேருந்து பார்க்குறப்போ உன்னோட கண்ணோட்டமே வேறு மாதிரி தான் இருக்குங்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோட்லேருந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அந்த அங்கிள் ராக்கு தான் எல்லாத்துக்குமே பின்னாடி பிளான் பண்ணியிருக்காங்கிற மாதிரி. ஸோ இருந்தாலும் எந்த ஒரு ஸ்பாய்லருமே வேணாம். ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டு கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.